அம்பா சித்தர் பீடத்திலிருந்து உட்கார்ந்திருக்கும் தெளிவான மக்களுக்கும், என் கனிவான மக்களுக்கும், என் அன்பான மக்களுக்கும், என் தேனான மக்களுக்கும், தேனூற்றும் இன்பத்தில் வாழ் மக்களுக்கும், துன்பத்தில் வாழ் மக்களுக்கும், துயரத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கும், எல்லா சங்கடங்களும் தீர வேண்டும் நினைக்க வேண்டிய மக்களுக்கும், அதிகாரபூர்வமாக உட்கார்ந்து ஆணவமாக உட்கார்ந்து கஷ்டத்தை நீக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுற பிள்ளைகளுக்கும் என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள். நம்முடைய கஷ்டம், நம்முடைய கடன், நம்முடைய துன்பம் விலக வேண்டும். அதற்கு என்ன பண்ண சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சம்பாதிக்க வேண்டாம், குறைய சம்பாதிங்க, குறைவில்லாத வாழ்க்கை வாழுங்க, இன்பமாக இருங்க, துன்பத்தை விடுங்க. இன்பத்துக்குள் போடுவதுக்கு துன்பத்தை இழுத்து உள்ளே போடாதீங்க. போட்டிங்கன்னா துன்பம்தான் வரும், இன்பம் வராது. அன்புக்குத்தான் அடிமை, அகத்துக்கு யார் அடிமை? இறைவனே அடிமை அல்ல. இன்றைக்கி எவ்வளோ தான் எடுத்தாலும், எந்த தான் காரியம் எடுத்தாலும், யாருக்குத்தான் இருந்தாலும் நம்பிக்கை என்பது ஏனைக்கு வர்ற தும்பிக்கை போல். அப்போ அந்த தும்பிக்கைக்கு, அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் வரணும். நீங்கள் நம்பிக்கைக்கு உங்கள் மனதுக்குள்ளே உங்களை நம்பி வாங்க. மனுஷனை நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் நல்ல மானிடர்கள், நல்ல அம்மாக்க, நல்ல தங்கைகள், நல்ல நண்பர்கள், நல்ல அண்ணன்கள், நல்ல தம்பிகள், நல்ல தோப்பமார், நல்ல தாய்மார்கள், எல்லாரும் நல்ல ஒரு எண்ணங்கள் இருக்குது, சிந்தனைகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்களை நம்புங்க. பிரத்தியாரும் நம்பி ஏமாறாதீங்க. நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி சீட்டு போடுதான், அங்கே போனால் 1 லட்சம் கொடுத்தா, 2 லட்சம் கொடுத்தா, வட்டி கொடுக்குறான், அதை கொடுக்குறான்னு சொல்லி வாங்கிட்டு ஏமாந்து போய் வீடு வாசல் வித்தெல்லாம் கட்டிட்டு இன்றைக்கி எவ்வளவோ சங்கடத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நண்பர்கள் பாருங்கள், ஒரு ஆறுதல் சொல்லுங்கள். பிரத்தியாரம் நம்பாதப்பா, ஒன்றை நம்பி வா. உன் வாழ்க்கையில் ஒன்றை நம்பு. எத்தனை பேருக்கு என்ன பண்ண, இங்கே போனால், இந்த சாமியார்கிட்ட போனால் நம்ம என்னது கொடுத்தாலும் உடனே நமக்கு திருப்பி கொடுத்துருவார், எல்லாம் செய்து கொடுத்துருவார், வாங்கி கொடுத்துருவார். நம்பாதியே. சாமியார்களால் இந்த ஒரு சில சாமியார்கள் செய்த தப்புனால இருக்கிற ஒரு உண்மையாக பணிபட பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் தப்பு வந்து சேருது. உண்மை எது பொய் எதுன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில் வந்துப்பா, நீங்கள் நம்ப வேண்டியது உண்மையில் உங்களை நம்புங்க, உங்கள் உள்ளங்களை நம்புங்க, உங்கள் தாய் தகப்பனை நம்புங்க, உங்கள் பிறப்பை நம்புங்க, அதிகாரம் கொடுக்கிற அன்பை நம்புங்க. ஆணவமாக இருக்கிற ஆணவம்ங்கிறது ஒரு அதிகாரம் என்பது உங்களுடைய இன்பம். அந்த இன்பத்தை நம்பி போங்க, துன்பத்தை நம்பி போகாதீங்க. வாழ்க்கையில் நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. உங்களோட நான் அப்பப்போ இடையில வாரேன். என்னுடைய வாதையும் என்னுடைய வழியும் சிவனுடைய வழி. சிவன் இல்லையே எவனும் இல்லை. புரியுதுங்களா? அறியும் காரணம் ஒன்று, அறியாத வாயில மண்டு. இதுபோல் எல்லா மக்களுக்கும் எல்லாம் அறியும், அறியாதவர் எவருமே இல்லை. அவனை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியும், அவன் தான் இருக்கும் எல்லா சங்கதியும். ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ஊமையாக இருப்பான். ஊமையாக இருக்கவன்ட்ட வந்து எதையுமே நம்பக்கூடாது. படப்படன்னு பேசினா கூட நம்பிடலாம். இந்த ஊமையாக இருக்கான் பாருங்க, இருந்து உள்ளே உட்காந்து எல்லா வேலையும் செய்வான். அதனால் ஊமையை நம்பாதீங்க. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும். பெருச்சாளி கூட வீட்டைத்தான் தோண்டும். ஊமையாக இருக்கவன் செய்வான், ஊரே வேலை முடிச்சுட்டு போயிடுவான். அது மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் எல்லா டேலண்ட்டும் உண்டு, எல்லாருடைய பழக்க வழக்கம் உண்டு, எல்லாருடைய துணையும் உண்டு, வேணையும் உண்டு. அதனால் யாரை நம்பணும் நம்பக்கூடாதுங்கிறது உங்கள் மனதுக்கு தெரியும். உங்களை நம்பி நீங்கள் போங்க, உங்களை நீங்கள் நம்பி போங்க. எங்கேனாலும் போங்க, எங்கேனாலும் வாங்க, எந்த தெய்வத்தினாலும் கும்பிடுங்க. நீங்கள் ஏன் அந்த தெய்வத்தை கும்பிடுறீங்க, ஏன் இந்த தெய்வத்தை கும்பிடுன்னு நான் கேட்க விரும்பலை, சொல்லவே விரும்பலை. எந்த தெய்வத்தினாலும் வணங்குங்க. இங்கே இயேசுவை வணங்குங்க, அல்லாவை வணங்குங்க, முருகனை வணங்குங்க, கணபதியை வணங்குங்க, எந்த தெய்வத்தினாலும் வணங்குங்க, சிவனை வணங்குங்க, பெருமாளை வணங்குங்க. அதை பற்றி அவசியமே கிடையாது. முதல்ல உங்கள் தாயின் தகப்பனை வணங்கி மற்றதை செயல்படுங்க. பண்ணினால் உங்களுக்கு புண்ணியம், மோட்சம் உண்டு. தாயின் தகப்பனுக்கும் துரோகம் பண்ணவனுக்கு மோட்சத்தில் இடமில்லை. புரியுதுங்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறிவு தெய்வம். தூணிலே துணை இல்லை, துணையிலேயே தூண் இல்லை. புரியுதுங்களா? வேர் இருந்தால் தான் மரம் வரும், வேர் இல்லைன்னா மரம் எங்குடி வரும்? விதை இருந்தால் தான் செடி வரும், விதை இல்லைன்னா செடி இல்லை. அப்போ விதைக்கு அந்த வேர் யார் கொடுக்குறா? அந்த வேர் அந்த இறைவன் கொடுக்கறது. ஆற்றிலையும் ஊற்றிலையும் தண்ணி வந்து அனுசியும். ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆற்றுல தண்ணி எவ்வளோதான் போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்க வேண்டும், மனிதர்கள் தான் அள்ளி குடிக்க வேண்டும். அப்போ எது எது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. மனிதர்களுக்குள்ள வந்து நிறைய சர்மங்கள் இருக்குது. எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வைங்க, வைக்க வேண்டிய இடத்துல வச்சு புழங்குங்க, நல்லா இருக்கும். யாரையும் நம்பாதீங்க, முழுமையை சொல்கிறேன். ரொம்ப பேர் கடன் வாங்கிட்டு சங்கடப்பட்டுட்டு இருக்கீங்க. கடன் முறிப்பதற்கு என்ன வழி? ஒரே வழி, இறைவனை நாடுங்க, உள்ளத்தில் கூடுவாங்க, உள்ளத்தில் கூடுங்க. உள்ளத்துன்னா உங்கள் உள்ளத்துக்குள்ள நீங்களும் உங்கள் மனைவி எல்லாம் ஒற்றுமை உட்காந்து கூடி ஒன்றா உட்காந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா அந்த கடன் அடையும்.
எந்த பிழப்பு பிழைச்சாலும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு அவச்சொல் வாங்காமல் வாழ்ந்து பழகுங்க. எவர் பார்த்தாலும் நம்மளை ஒரு கேவலமாக பேசுகிறவங்கன்னா வேணா கொடுக்க மாட்டான், இவளா வாங்கிட்டா ஊரை விட்டு ஓடிடுவா, இவா ரூபா வாங்கிட்டா கொடுக்க மாட்டா அப்படிங்கிற அவச்சொல் வாங்காதீங்க. அன்பாக பேசுங்க. கொடுக்கறத கரெக்டாக சொன்ன மாதிரி கொடுத்து உதவுங்க. கொடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. பணம் கொடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழியோ, நம்ம கொடுத்து வாங்கினா கோடி ரூபா வாங்கலாம். நம்ம வாங்கிட்டு ஒருக்கா கொடுக்கலாம், அவங்களுடைய நாணயம் தவறிடும். நாணயம் தவறும்போது நம்மளை மான மறுவதிலாம் பேசுகிறாங்க. அப்போ எல்லாம் அசிங்கம் தானப்பா. அந்த அசிங்கத்துக்குள் வராத அளவுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணுங்க. இன்பத்தில் வாழ்வது எவ்வளவோ நல்லது. துன்பத்தை விட இன்பம்தான் பெரிதம்மா. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்களுடைய பண வரவுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிடுறேன். புரியுதுங்களா? இங்கே அன்பான அந்த அம்மா என்பது சக்தி. சக்திக்காக வேப்பெண்ண விளக்கு வீட்டில் ஏற்றி வாருங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் விலகிடும், கடன் அடையும், துன்பம் விலகும். தொழில் இல்லையா, தொழில் வரும். வேப்பெண்ண விளக்கு தீபம் ஏற்றி வாங்க, தொழில் வரும், வெற்றியாக இருக்கும், கடன் அடையும். கடன் கிரக தோஷம் இருந்தால் விலகும், பாவம் விலகும், செய்வன கோளார் விலகும், பேய் விசாசம் இருந்தாலும் விலகி போகும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும், மனக்குறைவு இருக்காது, மன நிறைவு இருக்கும். இந்த வேப்பெண்ண விளக்குக்கு இது நீங்கள் ஏற்றி வாங்க, அம்மாவை கும்பிட்டு வாங்க. அம்பா சித்தர் ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. நாராயணா சிவ சிவாய நம சிவாய.